පාස්කුවරි දින ත්‍රස්තපහරය සම්බන්ධයෙන් වූ ජනාධිපති உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை தற்போது போலீசாருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. அது தொடர்பில் ஆராய்வதற்கு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவீட்ட தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அதன் ஏனைய உறுப்பினர்களாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதி போலீஸ் மா அதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் மற்றும் பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவின் பணிப்பாளர் ஆகிய 4 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் உபக்குழுக்கள் நியமிக்கப்பட்டு அது தொடர்பாக ஆராயப்படுகிறது. அதன் பின்னர் கிடைக்கப்பெறும் புதிய தகவல்களின் அடிப்படையில் புதிய விசாரணைகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அறிக்கையானது 66,000 முதல் 67,000 பக்கங்களை கொண்டுள்ளது. அறிக்கை பிரதான குழு மற்றும் உபக்குழுக்களினால் ஆராயப்பட்டு வரும் நிலையில் குறுகிய காலத்தில் அதற்குரிய விசாரணைகளை ஆரம்பித்து அதன் ஊடாக வெளிப்படுத்தப்படும் விடயங்களை அடிப்படையாக கொண்டு உரிய நபர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுப்பர். කටයුතු ආරම්භ කිරීමට ශ්‍රී ලංකා පොලිසිය කටයුතු කරනවා. இந்நிலையில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச அது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். மறைக்கப்பட்டிருந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பாக முறையான விசாரணைகள் தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். අපට විමර්ශනය කරන්න සිද්ධ වුණේ පාස්කු உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் இடம்பெற்று 6 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் 5.5 வருடங்களாக தாக்குதலை மறைக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளின் பின்னரே எங்களுக்கு விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டி ஏற்பட்டது. 6 வருடங்களின் முறையாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தால் இதன் பிரதான சூத்திரதாரி உள்ளிட்ட சகலரையும் சட்டத்தின் முன் கொண்டு வந்திருக்க முடியும். எனினும் கடந்த 5.5 வருடங்களாக விசாரணை நடவடிக்கைகளை மூடி மறைப்பதற்காக அமைச்சரவை மற்றும் அரசியல் துறையினரால் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சில விசாரணையின் போது முன்வைக்கப்பட்ட யோசனைகளை நடைமுறைப்படுத்தாமல் இருக்க அமைச்சரவை தீர்மானித்திருக்கிறது. விசாரணை அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். சிலருக்கு நாட்டில் இருக்க முடியாத சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். சாட்சியங்களை மூடி மறைத்து விசாரணைகளை திசை திருப்பியிருக்கிறார்கள். கடந்த 6 மாதங்களில்தான் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அதன் போது மூடி மறைக்கப்பட்டிருந்த விடயங்களை வெளிப்படுத்தப்பட்ட போது இவர்கள் பதற்றமடைகின்றமை தொடர்பில் இவ்விடயம் குறித்து ஓரளவு புரிந்தவர்களுக்கு ஊகிக்க முடியும். பதற்றமடைய தேவையில்லை. இது தொடர்பில் புதிதாக சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவர்களிடம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. விசாரணைகள் தொடர்பில் சாதாரணமாக சிந்திக்கும் எவருக்கும் திருப்தி அடைய முடியும். விசாரணைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படுகின்றன. எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒரு சிலர் பதற்றமடைகின்றமை ஊடாக வெளிப்படுத்தப்படுவது குற்றப்புலனாய்வு திணைக்களம் உரிய வகையில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது என்பதாகும். කලබල වීමෙමුත් පේනවා අපරාපක්ෂ දෙපාර්තමේන්තුව මේ මොහොතේ විමර්ශන නිසි පාරේ සිදු කරමින් තිබෙනවා කියන එක.